பேக். இந்த இடத்த பார்த்தா அவங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஹலோ காய்ஸ், நான் உங்கள் எல்ஜிஎஸ் தமிழ் பேசுகிறேன். இது என்னன்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 13. என்னடா ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வந்திருக்க. இன்னைக்கு ஏதாச்சும் சம்பவம் இருக்கா? கண்டிப்பாக இருக்கும். சிறப்பான தரமான சம்பவம் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. அதுக்கு நான் கேரண்டி. நான் சாப்பிட்றதுக்கு தான் ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓவராக பேசிட்டேன், ஆனால் ஒன்றுமே இல்லை சாப்பிட்றதுக்கு. நான் பீ போட்டுருக்கேன். நீங்கள் ஃப்ரான்ஸ் சவுண்டை குறைச்சிட்டு ஃப்ரான்ஸ் சவுண்டு குறைக்கலன்னா என் மண்டை வெடிச்சிடும் ஃப்ரான்ஸ். ஐயோ, நீங்கள் எல்லோரும் நினச்சிருப்பீங்க என்ன இந்த லூஸு என்னத்தை சொல்கிறான், ஒன்றுமே புரியலையே. இரும்பால் தான். சரி, ஓகே, தூங்கடா சின்ன பையன். பையன் தூங்கி கொண்டே இருக்கிறார். பையன் முழிச்சிடுறார். இந்த வீடியோ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிமிஷம் முன்னாடி ஒரு வேலையை மட்டும் பார்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோழி வேற கொக்கா கோன்னு ஒன்றும் பண்ண முடியாது. எங்கடாது என்னங்க இரும்பாய். ஓகே, ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாம் மைன்கிராஃப்ட்டை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். என்னடா வளர்றான் மைன்கிராஃப்ட்டு கைன்கிராஃப்ட்டு. நீங்களே பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போன்னு நினைக்கிறேன். ஆமாம், எனக்கும் அதுதான் தோன்றுது. பரவாயில்ல, எக்ஸ்ப்ளோர் பண்ணால் என்ன, மறுபடியும் பண்ணுவோம். ஏன்னா டைமண்ட் எனக்கு வேணும், அதுக்கு தான். ஒரு கத்தி வேணுமா? கத்தி வேணும்ல. ஒரு அம்பு வேணும், சாப்பாடு வேணும். நெக்ஸ்ட் என்னடா வேணும்? பிளாக் வேணும். எங்கேயாச்சும் இது நான் மேலே ஒரு செஸ்ட்டு நான் பார்க்கவே இல்லையே. ஓ, இதில் கொஞ்சம் இது இருக்குது, இது நல்லா இருக்கும். அப்புறம் ஏதாச்சும் கத்தி இருக்காடா? ஒன்றுமே இல்லை. கத்தி இல்லாமல் என்னடா பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, வழக்கம் போல் இது பிக்கெட்ஸ் வச்சு சண்டை போட வேண்டியதுதான். வாங்க உள்ளே போவோம். கேவ் இதுதானே அந்த கேவு, நாசமாக போன கேவு. எத்தனை தடவை இந்த கேவில் என்ன சாவடிப்பீங்க. ஃப்ளாஷ் பேக். இப்போ வந்துட்டேன்டா. இப்போ நான் ரொம்ப பெரிய ப்ரோ பிளேயரு, உங்களுக்கெல்லாம் அடங்க மாட்டேன். ஏன்னா இப்போ நான் அடங்காத அசுரனா, வணங்காத மனுஷனா, தோளோடு தோல் நின்று தருவான் உசுரடா. போர் இது பொங்கட்டும் ராவணி எடுத்து வாடா. இது பொங்கட்டும். என்னோடப்பா அந்த இடத்துக்கு வரேன். ராவணும் வரும். பிஜிஎம்லாம் நல்லா தான் இருந்து, நம்மளுக்கு தான் செட் ஆகலை. டைமண்ட் அயன் மலை சாங்லாம் வேணும். அடுத்த டைமண்ட் மலை சாங்லாம் புதுசாக வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதுக்கு தான் எங்கள் ஒன்றுமே கிடைக்கலையே. ஒரு டுபாக்கூர் கேவ் ஃப்ரெண்ட்ஸ், வேஸ்ட் கேவ். ஆனால் என்ன இவங்க சாமி பண்ணுறது, குட்டி சாமி வந்துட்டானா? நாளையே நம்மளை முடிச்சு விட்டீங்க. இவன் தாண்டா டிரைவரு, இவனை தாண்டா வெட்டுவாங்க. என்னங்க ஹார்ட் பாரித்துன்னு இருக்குது. மோசம் விஷயத்துக்கெலாம் வச்சு செஞ்சுட்டான்லே. நிற்காதீங்க, ஓடுங்க. ஐயோ, கண்ணால் உதறலையே. அட என்னமாடா தொட்டு. பொடிப்பையா எங்கே இருக்கான்? அந்த நிற்கியா பொடிப்பையா? ஆமாமே கதையை முடிச்சு விட்டான்ல. என்ன பண்ண, ஒன்றும் பண்ண முடியாது. பரவாயில்ல,
இன்றைக்கி அந்த கேவை நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் போகிறதாட்டி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். டைமண்ட் கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த வீடியோ போகிறோம். மைண்ட் ஷாஃப்டே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன், அந்தளவுக்கு இருக்குண்ணா. இவன் நான் திடீர்னு தான் மைண்ட் ஷாஃப்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னு சொல்கிறான். டைமண்டை கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்கிறான். ஒன்றுமே புரியலன்னு கேட்டிங்கன்னா இப்போ புரியும். பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். ரொம்ப நாள் கழித்து இவன் இந்த லூசு பை அதுக்கு இந்த வீடியோ போடுறான்னு கேட்டிங்கன்னா 1 lakh தாண்டா போட்டுருதுன்ற இப்போ போட்டுட்டு இருந்த புதுசாக என்னடா இது போடுறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. இப்படி லூசுமாய் பேசுகிறதுக்கு தான் நான் மஷ்ரூம்லாம் இருக்கு கோழி. ஐயோ எவனா என்ன அடிக்கிறான். ஐயோ ஐயோ லைட் இருப்பாங்க ஃபுல் இடத்துலையும். எவனாம டேய் ஆடே யாரா அட ஸ்கெலிட்டன் எங்கே இருந்துங்க அடிக்கிறாங்க. என்னங்க இன்னைக்கு டைமண்ட் கண்டுபிடிக்காமல் நான் போகிறதாட்டி இல்லை. 100 தடவை சேர்த்தாலும் பரவாயில்ல, டைமண்ட் கண்டுபிடிக்க பாருங்க. சப்ஸ்கிரைபர் சொல்லுவாங்க நீ யானையும் பிடுங்க வேண்டாம், மூட்டு ஏதாச்சும் நல்லதாக இருந்தால் பண்ணு. அவ்வளோ செத்த பயவுலேலா நீ என்ன சின்ன பையனாகவே நினச்சிருக்கீரோல. செத்து போச்சு செத்து போச்சு போ. ஆனால் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு எனக்கு ஒத்தி தான் தெரியும். அயன் வாவ் இத்தனை அயனு. அயன் மலை பொழிகிறது. எங்கே பார்த்தாலும் அயனாகவே இருக்குது. அதை பார்த்தே எனக்கு அயன் மாதிரி தெரியுது. அயனு இது ஐயோ நைட் ஆகிடுச்சு போலையே, இருட்டா. நீங்களாம் எதுக்கெல்லாம் இங்கே வரீங்க? உங்களெல்லாம் இங்கே யார் கூப்பிட்டேன்? நான் கூப்பிட்டேனா உங்களை? இல்லை ஜாம்பி நான் உன்னை கூப்பிட்டேனா? அதான் கேள்விப்பேன். சூப்பர். ஐயோ கேட்டேன். பார்த்துட்டானே என்ன பார்த்துட்டானே, கொல்லுறேனே அவனை கொல்லுறேனே. நான் தான் அவனை வெட்டி இப்போ சாய்ச்சிட்டேன். லைட்டு ஐயோ எத்தனை ஜாம்பி. வாங்கடா டே வாங்கடா. உங்களுக்கு தாண்டி தான் வேட்டிங்கு. உங்களெல்லாம் பழி வாங்கணும் தானே இந்த இதுக்கு மறுபடியும் வந்திருக்கேன். எனக்காட சிக்கன் கொடுத்தீங்க. எதுவுமே அயனு எங்கே பார்த்தோம் ஒன்று தான் தந்துருக்காங்க. அசிங்கப்பட்டார். மறுபடியும் எங்கேயும் அயன் தானே அது. இல்லை ஐயோ பொக்கு மேலே பொக்குமா. வேறு எங்கேயும் அயனும் இல்லையா? கடவுளே ஏதோ அயன் மாதிரி இருந்து பட் நாட் டைம். ஐயா ஏன்றுமேனே பிச்சைக்காரன் கண்ணை பார்த்துட்டணும் சார். நான் உங்களை பார்க்கவே இல்லை சார். சார் ஹாய் சார். போயிட்டாருப்பா உடம்பயிரே. ஐயோ வந்துட்டானே. பாட்டுக்கு வந்தேன் சார். கேவல் விட்டு வச்சுட்டு போயிடுவேன் சார். கண்ணை பார்த்துட்டணும். அதுதான் அவ்வளோந்தான். ஏன் டைம் முடிஞ்சு சும்மாவே போட்டு பார்ப்பான். கண்ணை வேறு பார்த்துட்டோன்னா நாளையே என்னை முடிச்சு விட்டாங்க. அப்புறம் அயன்லாம் வச்சுட்டு போயிடுவோம். இன்னும் சிக்கமே ஆயிரும். 10 கிடச்சிருக்குங்க. அயனை வச்சு நான் அயன் ஃபார்ம் ரெடி பண்ண போகிறேன். அது எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கேவில் கண்டிப்பாக ஒரு டைமண்டாச்சும் இருக்குங்க எனக்கு தெரியும். எங்கே பார்த்தாலும் அயனாகவே இருக்குன்னு சொல்கிறேன். என்கிட்டே ஒரு டைமண்ட் கிடைக்கிறேன்னா எங்கே பார்த்தாலும் டைமண்டாகவே இருக்கணுமா? ஏன் ஒருத்த டைமண்ட் இல்லை? அதான் கேள்வி. டைமண்ட் தாங்கடா. டீப்புக்கு போகணுமா? ஆமாம்ல மைனஸ்க்கு தான் போனாலும் டைமண்டே கிடைக்கும். ஆனால் இன்னும் மைனஸ்க்கு கூட வரல. பட் டைமண்ட் கேட்குறேன்.
அங்கலாமா வந்து ஊருதானே பொறுமையாக போவோம். ஜோம்பி தலையெல்லாம் கிடக்காண்டு அவனுக்கெல்லாம் யார் பயப்படுவா? லைட் வைக்கணுங்க, அப்போ தான் திருப்பி நம்ம ஒரு வேளை வந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. ஐயோ ஐயோ 2 ஐயோ இங்கே இத்தனை மாப்ஸ் இருக்காண்டு தூக்கி போட சத்துறாண்டு. ராயா ராயா தூக்கி போட்டு உதைக்கிறான்ல, தப்பிச்சு ஓடு. பாடி தப்பிச்சிட்டோன்னு நினைக்கேன். ஐயோ என்ன நம்மளாம் துரத்துட்டாங்க போல. ஏன்னா அவ்வளோ ஒருத்து இல்லைடா, ஏன்டா அப்படி துரத்துறீங்க? எங்கெல்லாம் போகிறடே எங்கேயோ வந்து நிற்கும். அவங்களுக்கு எல்லாம் மாட்ட மாட்டோன்னு ஒரு நம்பிக்கை தான் வாழ்க்கை தான் நம்பிக்கை. நம்பிக்கைக்காரன் வந்துட்டானே. ஏய் சொல்லி நிறுத்துங்க வேண்டாம். ஓ வவ்வாலாமா அட்டாக் பண்ணுமா? பயமா இருக்கு. ஸ்கெலிட்டனா லூசு பையில ஒன்னா நம்ம கூடவே இல்லையே. அம்மாடி செத்து போய் ஒன்னடா இது 10 அயன் தான் கிடச்சிருக்கு. பரவாயில்ல, இன்றைக்கி டைமண்ட் கிடைக்காம நானும் இங்கே போயிட்டு தூங்குறேன். பரவாயில்ல, இன்றைக்கி டைமண்ட் கிடைக்காம இந்த எபிசோடை முடிக்கிறதுக்கு இல்லைடா. பரவாயில்லடா. 5000 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல. உள்ளே வந்துட்டேன். பட் என்ன ஜாம்பி தான் ரொம்ப இருக்கிறேன். இந்த ஜாம்பி ஸ்பானிங்கு இந்த இடத்துல ஓவராக இருக்கு. நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமாக இருக்கு. இன்னும் சொல்லி ஆகணும். பாருங்க, பட் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லையா? ஆனால் எவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அட கடவுளே, ஒரு இது இல்லை. ஜாமி தான் கொத்தா இருக்காங்க. நான் அந்த அயன் பிக்காக்ஸ் வச்சு மண்டை மேலே போடுறேன்டா. மோங்களா அவர்கிட்ட வம்பு வைக்காங்க. அவன் தான் சொல்ல முடியும். செத்துப்போ. அவன் பிக்காக்ஸ் உங்கள் மண்டலம். இவனுக்கு ஸ்டோனு. அப்பா எங்கேயோ பறந்து போகிறான். அடா நீ எப்படா என்ன அடிக்கலாம்? அவ்வளோக்குள்ள உனக்கு தில் என்ன? ஸ்கெலிட்டன் இல்லாமல் இருந்தாலும் இவன்லாம் பொடி பசங்க. அதாங்க ஆனால் இந்த சின்ன பைக்க ரெட் ஸ்டோனு தேவைப்படுமா இருக்கும். எடுத்து வச்சுப்போம். நிறையா இருக்குது. ரெட் ஸ்டோன் அடக்கடவுளே. திடீர்னு இருட்டாருன்னா நான் எங்கே போயிட்டேன்? ஆடை ஓ அப்போ இதுதான் இந்த இடத்த ரெட் கலராக ரெட்டாக வச்சுருக்கு. இங்கேயும் கொஞ்சம் இருக்குது. ஆனால் பக்கத்துலேயே லாவாகவும் இருக்குது. எங்கே பார்த்தாலும் ரெட் ஸ்டோனாகவே இருக்குது. அதை பார்த்தே ரெட் ஸ்டோன் மாதிரி தெரியுது. அப்புறம் கிட்டவே பார்த்தேன். இவனுக்கு லூஸு பிடிச்சிச்சு அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. உண்மையெல்லாம் அதான் வந்து நிஜம். ஐயோ ரெட்டாகுமோ? இப்போ நம்ம இதை அடைச்சி விட்டு தான் இந்த வழியை விட்டு போக முடியும். ஏன்னா இப்போ எனக்கு டைமண்டு கிடச்சே ஆகணும். ஒரு இதாகிட்ருக்கேன் நான். எனக்கு டைமண்டு எங்கே இருக்க? எண்டே ஆயிட்டா? ஆட கடவுளே, இது நியாயமா மனம்? அடே இவ்வளோ தூரம் வந்தது வேஸ்ட்டா? ஒரு அயன் கூட தரல. அந்த ஜோம்பியெல்லாம் போட்டு பொழந்தது எல்லாம் வேஸ்ட்டா? எனக்கு மனசே கேட்கல. எனக்கு இது ஒரு கேவல் என்னன்னு தெரில.
அங்கே ஒரு பக்கம் இருக்குல்ல, வாங்கடா டேய். இந்த பக்கமும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன், அந்த பக்கமும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். என்னங்க கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கேன்னா தப்பிச்சிட்டோம். நான் ஒரு வெஜிடேரியன் ஆகிட்டேன். இது தின்னாதான் உங்களுக்கு ஹெல்த் பார் ஏறும். ஹெல்த் ஏறு பார்ப்போம். என்னடா பாய் தான் இருக்குது, 2 ஏறுங்கடா ப்ளீஸ்ரா டே. அப்போ தானடா ஃபுல் ஹெல்த் இருந்தால் தான் இவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சமாச்சும் சர்வே ஆக முடியும். அப்பா ஃபுல் ஹெல்த் கிடச்சிருச்சு. ஓகே, ஆனால் இதுவும் எண்டு மாதிரி தான் எனக்கு தெரியுது. நான் வச்சுருந்தா இல்லை இது ஒரு கேவுன்னு இல்லைங்க. நான் மனசை விடுறதாட்டு இல்லைங்க. இதுக்குள்ளேயே மைண்ட் பண்ணிட்டு போய் ஸ்டெப் மைனிங் கோ போட அங்கிட்டு பெட்ராக்கியாச்சும் சந்திச்சுட்டு வரேன். அதுக்கப்புறமாச்சும் ஏதாச்சும் கிடைக்கலான்னு லைட்டப்பா ஒன்றும் தெரிய மாட்டேங்கலாம். அயன் பிக்கெட்ஸை கண்ட மெனிக்கு ஒருத்தன் செலவு பண்ணிருக்கேன். ஸ்டோன் பிக்கெட்ஸ் வச்சு மைண்ட் பண்ணி டைமண்டு கிடச்சா கண்டினியூ பண்ணுறேன். ஏங்க ஒரு வழியாக டைமண்டை கண்டுபிடிச்சிட்டோங்க. அப்பாடி ஒரு வழியாக டைமண்டை கண்டுபிடித்து டிஎன் ஒரு பேர் எல்ஜிஎஸ் தமிழன். எங்கே டைமண்ட் இருக்குன்னா சுற்றி நிறைய டைமண்ட் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். வாங்க அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆமாம் 3 டைமண்ட் கிடச்சா போதும்டா. பிக்கெட் செஞ்சு நானும் ஒரு ப்ரோ பிளேயர் நிரூபிச்சிருவேன். டே எனக்கு கொஞ்சம் தாங்கடா டே, கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்டா. 2 தானா, இது தாங்கடா. இது தாங்கடா டே. இது 3 கிடச்சா பிக்கெட்ஸு செஞ்சுருவேன்டா. பரவாயில்ல 2ஆச்சும் கிடச்சா அது வரைக்கும் சந்தோஷம். சரி நான் சுற்றி மைண்ட் பண்ணி பார்க்குறேன். ஏதாச்சும் கிடச்சா மைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னொரு டைமண்டு போடு. நீங்கள் நம்மளுக்கு போகிற அந்த பாட்டை டைமண்ட் மலை பொழிகிறதே டைமண்ட் மலை பொழிகிறதே. நான் முத்துனாள் ஏங்க எல்யூஎஸ் ஃபேமிலி அவ்வளோ பேரும் ஆஜராக காமெண்ட்ல எங்கே இப்போ ஆஜராகணும்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக நீங்கள் இப்போ ஆஜராகணும் ஆகணும். எவ்வளோ டைமண்டுன்னு அடுத்து டைமண்ட் மலை பொழிகிறதே பாருங்கள் எவ்வளோ டைமண்டு. 8 டைமண்டு. ஓட கடவுளே, என்ன சொல்கிறதுங்க, எனக்கு ஒன்றும் புரியலை. ஓகே அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் எல்எஸ் தமிழ் பேசுகிறேன். நின்னுங்க அங்கே மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இல்லைங்க எனக்கு இந்த எபிசோட முடிக்க மனசு வரல. இன்னும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிட்டு டைமண்ட் கிடச்சா கண்டினியூ கைஸ். அப்படியே வந்துட்டு இருந்தேன்னா ஸ்லைம்ஸ் இருந்துங்க, அதாச்சும் அந்த ஸ்லைமு எனக்கு பிடிக்கும், அழகாக இருக்குங்க. அதுதான் இப்போ நம்ம சரி விளையாடுவோமே. ஒன்றுமே எனக்கு டைமண்ட் கிடைக்கல அடுத்து. ஆனால் இவன்ல என்னை தூக்கி போட்டு சாத்துறான்லி. அவனுக்கு ஒன்றா கொத்தா வருவான்லி. ஓய் ஆனால் என் கதை தான் இதில் முடிச்சு போனேன். எனக்கு ஒரு ஸ்லைமை கூட அடிக்க தெரியாது. எத்தனை பேர் வரலி. அடே முடிச்சிடாதீங்கடா என் கதையை. எத்தனை பேர் அடே குட்டி பசங்களா. அடே எத்தனை பேர்ரா. இல்லைங்க பாய். அடுத்து எத்தனை பேர். ஓப்பா 22 ஸ்லைம் பால்ஸ் கிடச்சிருக்குங்க. ஓகே மேலே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ் கடைசியில் ஒரு ஸ்கெல்டன் என்ன பொழந்துட்டா. என்னங்க தூங்கிடுறேன். எங்க இந்த வார்த்தை சூப்பருங்க. அவ்வளோதான் இன்னைக்கு R13 மைனிங் தாங்க இது. இங்கே பாரு 8 டைமண்டு. நம்மளோட மெயின் டெஸ்ட் இது மாதிரி நம்ம வச்சுக்குவோம். 1 ஸ்டாக் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நான். என்ன பண்ணேன் சரி அவ்வளோத்தையும் உள்ளே வச்சுருவோம். மாறுங்கள்
ரெட் ஸ்டோன் கொஞ்சம் எடுத்துருக்கோம். ரெட் ஸ்டோன் தேவைப்பட்டால் அந்த கேவில் போய் எடுத்துக்க வேண்டியதுதான். ஆனால் நிறைய இருக்குது அதில். ஓகே, அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்க முடியாது. நான் உங்கள் எல்எஸ் தமிழன். ஓகே கைஸ்.